ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு விளாக் தான் நம்ம பார்க்க போறோம். என்னடா இது சூப்பரான விளாக்ன்னு சொல்லிட்டு ஒரு சிவப்பு கலர் பக்கெட் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம வீட்ல என்ன இருக்குதோ அதை தான் நம்ம காமிக்க முடியும். வீடியோக்காக தனியா வந்து நம்ம இனிமே பக்கெட்லாம் அதுக்குன்னு சொல்லிட்டு போய் வாங்க முடியாது. இப்போ எதுக்கு அந்த பக்கெட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன்னா, அந்த பக்கெட்டுக்குள்ளே தான் எங்கள் வீட்டில் பருப்பு கொட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு மீன் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதை வந்து பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி பிளானில் இருக்கேன். இன்றைக்கி வந்து எப்பயும் மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு 1, 2 காய் தான். முருங்கைக்காய் மட்டும் தான் இன்றைக்கி இருந்தது. எப்பயும் மாதிரி தக்காளி வெங்காயம் இருக்கும்ல, 1, 2ஆவது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு. அதை போட்டு வந்து சாம்பார் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் வந்து கட்லா மீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கொடுத்தாங்க. ஏற்கனவே இந்த மீன் வந்து 4, 5 வாட்டி நான் வாங்கியிருக்கேன். இந்த மீனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீனில் வந்து ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம குளத்து மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஏரி மீன் அந்த அந்த மீனோட வந்து லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வராது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மீனோட தலையில் வந்து நார்மலாக நம்ம மீனோட தலை சாப்பிட்ற மாதிரி இந்த மீனோட தலையை வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்மெல், அந்த கண்ணெல்லாம் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதனால் தலைலாம் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து குழம்பு வேணால் வச்சா போட்டுக்கலாம். ஆனால் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்ணுன்னா அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காத மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து இந்த மீனோட தலை மட்டும் எனக்கு பிடிக்காது. மிச்சம் இருக்க எல்லா மீனுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்னதான் வந்து நம்ம டெய்லியுமே சமைச்சாலும் ஒரு சில டைமில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சமைக்கும்போது. ஒரு சில டைமில் நம்மளை பார்த்தா சோம்பேறியாக இருக்கும். இன்றைக்கி சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் நம்மளே நினைப்போம், இன்றைக்கி வந்து கடையில் வாங்கிக்கலாம், காலையில் மதியானம் நைட்டு கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் வந்து ஒரு வேளை கடையில் வாங்கி சாப்பிட்டோன்னே அடுத்த வேளை சரி நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு கஞ்சியாவது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஒரு துவையலாவது அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நிறைய வாட்டி நான் நினச்சிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே வாங்கி சாப்பிட்லான்னு நினைப்போம். ஆனால் வந்து காசு போகுது, நிறைய காசு ஆகுது, இல்லை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது, இதுக்கு வந்து நம்மளே பேசாமல் கஞ்சியே வச்சு குடிச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி நிறைய வாட்டி தோணியிருக்கு எனக்கு. உங்களுக்கு